வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹார்ட் ஒர்க் ஃபைல்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் ஃபார் டிப்ளமா இன் பேராமெடிக்கல் கோர்சஸ் அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ். ஸோ இதில் நமக்கு ஏற்கனவே நம்ம யூஜி பிஜிக்கு எல்லாமே கவுன்சிலிங் முடிஞ்சிட்டு இல்லையா, டிப்ளமா கோர்சஸ்க்கு எஸ்பெஷலி டிப்ளமா இன் ஃபார்மசிக்கெலாம் இன்னும் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகலை. அதை பற்றி சொல்லியிருக்காங்க. கலந்தாய்வுக்கான அட்டவணை இணையதளத்தில் வெளியிடப்படும். விண்ணப்பதாரர்கள் தங்களுக்கு விருப்பமான படிப்பு மற்றும் கல்லூரியை தேர்வு செய்து உறுதிப்படுத்தலாம். எப்படி நமக்கு டிகிரி லெவலில் நம்ம செலக்ட் பண்ணமோ அதே பேராமீட்டர் தான் டிப்ளமாவுக்கும் அப்ளிகபிள் ஆகுது. சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது, அவ்வளோதான். எலிஜிபிலிட்டியில் மருத்துவம் சார்ந்த பட்டய அல்லது சான்றிதழ் படிப்பிற்கான சேர்க்கை இணையதள கலந்தாய்வின் மூலமாக தரவரிசையின் அடிப்படையில் மற்றும் இடஒதுக்கீடு விதிகளின்படி நடைபெறும். அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் அண்ட் மெரிட்டோரியஸ் பேசிஸ், அதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க இங்கேயுமே. அடுத்து ரூல் ஆஃப் ரிசர்வேஷனுங்கும் போது ஒவ்வொரு கேட்டகரிலையும் எவ்வளவு சீட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி. அதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க. முன்னாள் இராணுவ வீரர்களின் குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் போன்ற சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு பொதுப்பிரிவிற்கான கலந்தாய்வுக்கு முன் நடைபெறும். அவர்களுக்கு மறு ஒதுக்கீடு மற்றும் கல்லூரிகள் மாற்றம் செய்ய இயலாது. ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கவுன்சிலிங் முதல்ல நடந்து முடிஞ்சிடும். அவங்க ஒன்ஸ் கவுன்சிலிங் முடிஞ்சிட்டாங்க அப்படின்னா காலேஜ் மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஆன்லைன் கவுன்சிலிங்கில் பங்கு பெற விரும்புபவர்கள் அதற்கான செயல்முறை கட்டணமாக ரூபாய் 250 மட்டும் வங்கிக்கு பணம் செலுத்தும் இணைய முகப்பு மூலம் இணையதளத்தில் செலுத்த வேண்டும். அதாவது நம்ம பேமெண்ட் போர்ட்டல் ஓப்பன் ஆகும் இல்லையா நமக்கு ஆன்லைன் மெத்தடில், அந்த மாதிரி வெதர் இட் மே பி ஜிபே ஆர் மணி டிரான்ஸ்ஃபர் த்ரூ ஆன்லைன் மோடு. எங்கே அப்படின்னா செலெக்ஷன் கமிட்டி டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், கீழ்பாக், சென்னை, அந்த அட்ரஸ்க்கு தான் நம்ம சென்ட் பண்ணணும். அடுத்து ஆன்லைன் கவுன்சிலிங் பொழுது அப்ளிகன்ஸ் எல்லாமே தங்கள் விருப்பமான கல்லூரியை செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர்களுக்கான தரவரிசை தகுதியின்படி அவர்கள் கேட்ட இடங்கள் இருந்தால் அவைகள் அவர்களுக்கு ஒதுக்கப்படும். அதாவது நம்மளுடைய கவுன்சிலிங் அலாட்மெண்ட் டைமில் நமக்கு நம்ம மார்க் படி அப்புறம் ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் படி சீட் இருந்தால் நமக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ரிப்போர்ட்டிங். இதில் பார்த்தோன்னா விண்ணப்பதாரர்கள் தங்கள் தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணையை, அதாவது டெம்பரரி அதாவது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் இருக்கும் இல்லையா, இணையதள முகவரியில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கிடணும். அதில் எந்த காலேஜில் நமக்கு சீட் கிடச்சிருக்கிறோ அதை விட நம்மளோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஜெராக்ஸ் காப்பி அதெல்லாம் கொண்டு போயிட்டு நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸோட எந்த பர்டிகுலர் டேட்டில் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த டேட்டில் ஜாயின் பண்ணிக்கணும். ஒரு கவர்மெண்ட் காலேஜ்லேருந்து இன்னொரு கவர்மெண்ட் காலேஜுக்கு மாறுவது நம்மளுடைய மெரிட்டோரியஸ் பேசிஸ் தான். அந்த ரூல் ஆஃப் ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணி தான் கொடுப்பாங்க. அதற்கும் கவுன்சிலிங் நம்மளுடைய வெப்சைட் அட்ரஸ்லேயே ப்ராப்பராக கொடுக்கறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்க்கு அப்புறமா வேகன்சி இருந்தால், ஏதாவது புதுசாக படிப்புகள் சேர்க்கப்படும்னா அதுக்கும் நம்மளுடைய ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி அதை ஃபில் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தனிப்பட்ட முறையிலான பாடப்பிரிவு மற்றும் இடமாறுதல் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கவுன்சிலிங் இல்லாமல் வேறு எந்த ரெக்கமெண்டேஷனும் அக்செப்ட் ஆகான்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பரஸ்பர ஒருவருக்கு ஒரு இடமாறுதல் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதாவது மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் இருக்கு இல்லையா, அது கிடையாது. ஒன்லி கவுன்சிலிங் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து விண்ணப்பதாரர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடப்பிரிவில் இடங்களை தேர்வு செய்து கொள்ளலாம். அப்பொழுது விருப்பமான குறிப்பிட்ட பாடப்பிரிவில் இடங்கள் இல்லை என்றால் அவர்கள் அப்பாடப்பிரிவுக்கு மட்டுமே காத்திருப்போர் பட்டியலில் இருக்கலாம். அதாவது நமக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ, எந்த இன்ஸ்டியூஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வெயிட்டிங் லிஸ்ட்டில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா எந்த பர்டிகுலர் கோர்ஸ் மென்ஷன் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அலாட்மெண்ட் நம்ம வெயிட்டிங்கில் வச்சுருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து விண்ணப்பதாரர் ஒரு குறிப்பிட்ட கல்லூரிக்காக காத்திருப்பு பட்டியலில் வேறொரு கல்லூரியில் இடம் இருக்கும் பொழுது தேர்வு செய்ய முடியாது. சீட்டு வேற ஒரு இன்ஸ்டியூஷனில் அவங்க கோட்டாவுக்கு இருக்குது அப்படின்னா அது அலாட் ஆயிரும் அவங்களுக்கு. ஏன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கும்போது நம்ம ஆஃப்லைன்னா அப்படி பண்ண முடியும், ஆனால் ஆன்லைன் அப்படி பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக அலாட் ஆயிரும் அவங்களோட பர்டிகுலர் கோட்டாவுக்கு. அதில் இல்லாத பட்சத்தில் நம்ம வேறு சீட்ஸ் வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்க்க முடியும். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன், ரிப்போர்ட்டிங், அப்புறமா ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் எல்லாம் ஓரளவுக்கு அடிப்படையான தகவலாக இருந்தாலும் இப்போ ஃபஸ்ட் டைம் உள்ளவங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப்.
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.